நான் லாஸ்ட் வீக்கே பிளான் பண்ணது தான் வீட்டில் இருக்க ஃபேனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு. ஏன்னா 1 வீக்காக வீட்டில் காற்றே பெருசாக இல்லை. என்னன்னு பார்த்தப்ப தான் தெரிஞ்சது, ஃபுல்லாக தூசி படிஞ்சு போய் இருந்தது. வீட்டுக்கு சாயங்காலம் பாப்பா கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா கையோட சீலிங் ஃபேன் ஹாலில் இருக்கிறது, பெட்ரூமில் இருக்க ரெண்டையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். நான் எப்போயுமே 15 நாளைக்கு ஒரு டைம் இந்த டேபிள் ஃபேனை க்ளீன் பண்ணிடுவேன். நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கோம், இருந்தாலும் ஏன் இவ்வளோ தூசி வருதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஃப்ரண்ட் பார்ட்டை ஃபுல்லாக கழட்டி வச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய ப்ரஷ்ஷை வச்சு பேக் சைட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் தான் அந்த ரெக்கையை ஃபுல்லாக கழட்டிட்டு மிச்சம் இருக்கிறத ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். இதில் அவ்வளோ தூசி இருக்கும், கை வச்சு பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா. இதெல்லாம் நல்லா சோப்பு போட்டு கழுவுனா தான் நல்லா போகும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை ஃபிட் பண்ணிவிட்டு இந்த ஈரத்தோடையே வந்துட்டு ஃபேன் போடும்போது ஒரு மாதிரி கூலிங்காக காற்று வரும். அந்த காற்றுக்காகவே இதை நான் க்ளீன் பண்ணுவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன மாதிரி எத்தனை பேர் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வேலையை நான் முடிக்கும் போதே ஒரு 4 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் துணி துவைக்க போட்டிருந்தேன். அதுவும் துவைச்சதுக்கப்புறமா கையோடு எடுத்து காய போட்டாச்சு. தீபாவளி வரப்போது எத்தனை பேர்லாம் பர்ச்சேசிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு இந்த வருஷம் லீவ் கிடைக்குமானே தெரியல. நாளைக்கே அடுத்த vlogல பார்க்கலாம்.